Hi friends, welcome to my channel. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. என் பெயர் வைஷ்ணவி. எனக்கு இப்போது 20 வயதுதான். 6 மாதங்களுக்கு முன்புதான் என் திருமணம் நடந்தது. ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் என் கணவர் மதுவுக்கு அடிமையாக இருந்தார். இரவு பகல் தெரியாமல் குடித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் என் வேலைத் தோழர் கார்த்திக் எங்கள் வீதி வழியாக வரும்போது என் கணவர் குடிபோதையில் சாலையில் விழுந்து கிடப்பதை பார்த்துவிட்டார். உடனே எனக்கு ஃபோனில் சொன்னார், நான் உங்க கணவரை அழைத்து வர்றேன். நான் சரின்னேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி என் மாமியாரிடம் போய், உங்க மகன் எங்கே போனாலும் குடிச்சிட்டு தான் கிடக்காரு, அவரை திட்டுங்க என்றேன். அப்போதே கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் ஓடிப்போய் கதவை திறந்தேன். என் கணவர் கார்த்திக் மேல் சாய்ந்திருந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை உள்ளே இழுத்துச் சென்றோம். படுக்கையில் அவரை உட்கார வைக்க முயற்சிக்கும்போது என் புடவை நழுவியது. கார்த்திக் அதை பார்த்துவிட்டு வேறு பக்கம் திரும்பினார். ஆனால் அவருக்கு வியர்த்து கொட்டியது. நான், உங்களுக்கு ஏன் வியர்க்குது என்று கேட்டேன். அவர் ஒன்றுமில்லை என்றார். பிறகு என் புடவை மேல் அவர் கால் தடுமாறி நான் அவர் மேல் விழுந்தேன். இருவரும் அதே படுக்கையில் விழுந்தோம். என் கணவர் ஒருபுறம் கிடந்தார். அப்போது கார்த்திக், உனக்கும் வியர்க்குதே என்று என் அருகே நெருங்கினார். நான் உடனே எழுந்து, சாப்பிட்டு போங்க என்றேன். அவர் மறுத்துவிட்டு போய்விட்டார். அதற்கு பிறகு என் மாமியாரிடம் நான் சொன்னபோது, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஊர்ல யாரும் பண்ணாததை என் பையன் பண்ணிட்டானா? சும்மா போ என்று சொல்லிவிட்டு போனார். எனக்கு அழுகை வந்தது. என் அப்பா மனநிலை சரியில்லாதவர். அண்ணன் திருமணமாகி தனியாக இருக்கிறார். அம்மா அப்பாவை பார்த்து கொள்கிறார். நான் யாரிடம் சொல்வது? இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து மௌனமாக இருந்தேன். என் மாமியார் டிவியில் தொடர்களை தவறாமல் பார்ப்பார். மாலையில் அவரது வயது பெண்கள் வந்து நாடகத்தில் நடந்ததை நேரில் பார்த்த மாதிரி பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வீட்டு பிரச்சனையை சரி செய்ய மாட்டார்கள். என் கணவரிடமிருந்து வருமானம் இல்லை. மாமியாரின் ஓய்வூதியம் அவருக்கு போதும். எனவே நான் வேலைக்கு போகும் கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு நாள் ஒரு பெரிய நகை கடையில் வேலை கேட்டேன். அங்கு கார்த்திக் என்னை மேலே மேனேஜரிடம் அழைத்துச் சென்றார். மேனேஜர் வேலை இல்லை என்று சொல்ல கார்த்திக், இவ என் மாமா பொண்ணு, வேலை கொடுங்க என்றார். நானும் ஆம் சார் என்றேன். வேலை கிடைத்தது. சம்பளம் நன்று. மாலை 5 மணிக்கு வீடு திரும்பலாம். அன்றே மகிழ்ச்சியுடன் மல்லிகைப்பூவும் ஸ்வீட்ஸும் வாங்கி கொண்டு வீடு திரும்பினேன். ஆனால் வீட்டில் என் கணவரும் மாமியாரும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். உன் மனைவி என் பேச்சு கேட்கல, வேலைக்கு போறேன்னு போனா இதுவரை வரல என்றாள் மாமியார். நான் என்ன செய்வேன் என்றான் கணவன். நான் உள்ளே போய், நான் தான் வேலைக்கு போகிறேன், நீங்க சம்பாதிக்க மாட்டீங்க, நானும் வீட்டு செலவுக்கு ஏதாவது செய்யணும் என்றேன். பிறகு நான் வேலைக்கு போவதை இருவரும் ஒப்புக்கொண்டனர். ஆனால் அன்றிரவே என் கணவர், முன்பணம் ஏதாவது கிடைச்சுதா என்று கேட்டார். நான் குடிக்கவா என்றதும் ஸ்வீட்ஸ் பாக்ஸை வாங்கி கொண்டு போய்விட்டார். மறுநாள் வேலைக்கு சென்றேன். யூனிஃபார்ம் கிடைத்தது. மாலையில் கார்த்திக், நான் வண்டியில் விட்டு போகிறேன் என்றார். வழியில், உனக்கு கல்யாணமாகலையா என்று கேட்டேன். நீ கல்யாணமாகியிருந்தால் உன் கணவன் அழைத்து வருவான். நீ எதுவும் சொல்லாததால் நீ திருமணமாகாதவள் என்று நினைத்தேன் என்றார். நான் அழுதுவிட்டேன். உன்னை 6 மாதங்களுக்கு முன் பார்த்திருந்தால் காதலித்து திருமணம் செய்திருப்பேன் என்றேன். அவர் அதிர்ச்சியாக வண்டியை நிறுத்தினார். நான், என் வீட்டுக்கு வாங்க, என் கணவரை காட்டுறேன் என்றேன். வீட்டுக்கு வந்து மாமியாரை அறிமுகப்படுத்தினேன். அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தார். கார்த்திக்கிடம் என் கழுத்தில் இருந்த தாலியை காட்டி,
இதுதான் என் லைசன்ஸ் என்றேன் சிரித்துக்கொண்டு. என் கதையைச் சொன்னேன். அதற்கு பிறகு கார்த்திக் தினமும் என்னை வீட்டில் விட்டுவிட்டு என் மாமியாருக்கு பழங்களும் வாங்கிக் கொடுப்பார். மாமியார், எனக்கு இன்னொரு பிள்ளை கிடைச்சிட்டான் என்பார். ஆனால் திடீரென்று கார்த்திக் 2 நாட்கள் வரவில்லை. ஃபோனில் யாரோ பெண் குரலில், இனி அவனுக்கு ஃபோன் பண்ணாதே, உனக்கு கல்யாணமாகிவிட்டது, அவனுக்கு இன்னும் ஆகல என்று சொல்லி வைத்து விட்டார்கள். பிறகு ஒரு நாள் கார்த்திக் என்னை சந்தித்து அழுதார். என் குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. என் அண்ணன் கேட்டார், உன் தங்கை ஒரு மெரிட் ஆணை காதலிச்சா நீ ஒப்புக்கொள்வியா என்று. எனக்கு புரிந்தது. அவர் சொன்னது சரிதான். நான் தவறு செய்துவிட்டேன் என்று உணர்ந்தேன். கார்த்திக், நான் ஊரை விட்டு போறேன் என்றார். நானும் என் கணவரை சரி பண்றேன் என்றேன். கார்த்திக் போன பிறகு என் கணவரிடம், 1 மாதத்தில் மது அடிமையை விடு, இல்லைனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்றேன். அவர் அதிர்ச்சி அடைந்தார். மாமியாரும் பயந்தார். 1 மாதத்தில் என் கணவர் மது அடிமையை விட்டார். அவர் ஒரு சிறு வேலைக்கு செல்லத் தொடங்கினார். அவர் எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி வந்து முடித்தார். நாங்கள் மீண்டும் ஒன்றாக சாப்பிடத் தொடங்கினோம். கார்த்திக்கின் குடும்பத்தார் ஒரு வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. கார்த்திக் இப்போது வேறு ஊரில் வேலை பார்க்கிறார். அவருக்கு வேறு திருமணம் நடந்துவிட்டது. என் கணவர் இப்போது 10 மாதங்களாக மது அருந்தவில்லை. மாமியார் இன்னும் டிவி பார்க்கிறார். ஆனால் எனக்கு உதவுகிறார். எங்கள் குடும்பம் சரியாக இல்லை, ஆனால் குணமடைந்து வருகிறது. நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒருபோதும் உங்களை இழந்து விடாதீர்கள். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.